வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு விளக்கு தான் ஓவியம் வரைஞ்சிருக்கேன். வாங்க எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்லாம் நான் இன்றைக்கி பேச போகிறதில்ல. கார்த்திகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி அறிவியல் சம்மந்தமாக பார்த்தோன்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு 10வது படிக்கும்போது என்னுடைய அறிவியல் வாத்தியார் சொன்னாங்க. அது சொல்கிறேன். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பதிவு செய்கிறேன். அந்த கார்த்திகை விளக்கு ஒளி ஏற்றுறோம் இல்லையா, அப்போது இந்த மாதம்லாம் நல்ல குளிராக இருக்கும். குளிர ஆரம்பிச்சிருக்கும். குளிர்காலம் அப்படின்னாவே நோய் கிருமிகள் வந்து அதிகமாக பரவக்கூடியது தான். இந்த விளக்கோட வெப்பத்தில் அந்த நோய் கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாங்க, நான் வந்து எப்படி கார்த்திகை அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் எல்லார் வீட்லேயும் வாசலில் விளக்கு கோலம் போடுவாங்க. அது போல் தான் நான் விளக்கு கோலம் போடுவேன். எங்கள் அம்மா வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் போல் இட்லியை வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் இட்லி சாம்பார் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காய் நறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காய் நறுக்கி விரதம், கார்த்திகை விரதம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கார்த்திகை கீரை அந்த மாதிரி 5 வகை வெஞ்சனம் 7 வகை வெஞ்சனம் அந்த மாதிரி வைப்பாங்க. பாயசம் வைப்பாங்க. எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அப்பளம் பாயசம். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா தோட்டத்தில் இருந்து வாழை இலை நறுக்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் 3 மணி ஆகிடும் சமைச்சலாம் முடிக்க. அப்புறம் சாப்பிட்ருவோம். அதுக்கு இடையில் வந்து இந்த கார்த்திகை விளக்குலாம் எங்கள் அம்மா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எங்கள் அம்மா விளக்கு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. புது விளக்குல தான் நம்ம ஏற்றணும், ஏற்கனவே போன வருஷத்தில் ஏற்றின விளக்குலாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால புது விளக்கில் மட்டும்தான் ஏற்றணும். எங்கள் வீட்டில் வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக ஏற்றி தீபாவளியாக அலங்காரமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 30 விளக்கு அவ்வளோதான். அதனால் அங்கங்கே தான் இருக்கும் வெளிச்சம். பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மெழுகுவத்திலாம் வச்சு ஏற்றுவாங்க. எங்கள் அம்மா மெழுகுவத்திலாம் ஏற்றக்கூடாது, புது விளக்கில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஊற போடுவாங்க. தண்ணிக்குள்ளே ஊற போட்டு எடுத்து காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு மேலே ஆனோன்னே அதில் எல்லாமே விளக்கில் திரி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. டிவி ஓடும். எங்கள் வீட்டில் வந்து புதிய டிவி தான், தூர்தர்ஷன். அப்போது அதில் வந்து நேரலை ஒளிபரப்பு பண்ணுவாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதை பற்றி. அங்கே தீபம் ஏற்றினோடனே தான் எங்கள் அம்மா வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபம் ஏற்றுறதை பற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஏற்றிட்டோன்னே வீட்டிலே வந்து விளக்கு ஏற்றிட்டு எல்லா வாசப்படியிலையும் 2 விளக்கு வச்சுருவாங்க. அப்புறம் அடுப்படியில், அப்புறம் எங்கள் மோட்டார் தண்ணி வரும் இல்லையா, அப்புறம் எங்களுடைய கோயிலுக்கு, ஊர் கோயில் மந்தையன் கோயிலுக்கு, அப்புறம் எங்கள் கோயிலுக்கு, அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வந்து வச்சுட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் தான் போய் வைக்க போவோம். அப்போ இருட்டிடும். சொக்கப்பெண்ணெல்லாம் கொளுத்துவாங்க எங்கள் ஊரில். சொக்கப்பெண்ணை எப்படின்னா, நிறைய குச்சிங்கள்லாம் வந்து பச்சையாக வெட்டி வச்சுருப்பாங்க. பனை ஓலையெல்லாம் வெட்டியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து சொக்கப்பெண்ணை செஞ்சுருப்பாங்க. மந்தையன் கோயில்லையும் ஊருக்குள்ளே இருக்குது நடுவில். அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் வந்து ஊரணிக்கு முன்னாடி இருக்குது. பிள்ளையார் கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம். மந்தையன் கோயிலோட ஒப்பிடும் பொழுது ஊருக்குள்ளே போகிறதுக்கு. அப்படி நாங்கள் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்படியே சொக்கப்பெண்ணை கொளுத்துறதையும் பார்த்துட்டு வருவோம். அதில் வெடிலாம் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. நெருப்பு வந்து அந்த சாமி கும்பிட்டுட்டு வந்து பற்ற வச்சுருவாங்கல்ல, அது அப்படியே நல்லா புசு புசுன்னு எரியும். உள்ளே வெடி கிடந்தா வெடிக்கும். அப்போ அது பாதி எரியாமல் இருக்கும் பொழுதே ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே
அந்த குச்சிங்கள்லாம் உருவாங்க. பனை, ஓலை, மட்டை எல்லாத்தையும் உருவிடுவாங்க. அது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த குச்சி யார் எடுக்கிறாங்களோ அந்த குச்சியை வீட்டில் போய் வச்சுருந்தோம்னா வீட்டில் உள்ள பூச்செடி எல்லாம் நல்லா வளரும், மரம்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நல்லா தான் வளரும். ஏன்னா அப்போதைக்கு குளிர்காலம், மழை பெய்கிற நேரம், அதனால் செடிலாம் நல்லா குளு குளுன்னு தான் வளர்கிற நேரம். இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுக்கம்பு இருக்குது. அந்த நடுக்கம்பை யார் உருவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆர்வமாக ஆவலாக பார்ப்போம். அப்புறம் யாராவது உருவிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 இடத்துலையும் வந்து சொக்கப்பனை கொளுத்தி முடிச்சிட்டோன்னே எல்லோரும் வீட்டுக்கு கலைஞ்சி போயிடுவாங்க. போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு மிச்சத்தை சுட வச்சுருப்பாங்கள்ல, அதை இன்னொரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். அவ்வளோதான் நாங்கள் கொண்டாடுற கார்த்திகை தீப திருநாள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது ஜாலியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது இப்படிலாம் கொண்டாடுவோமேன்னு ஊரை பற்றியே நினப்பில் இருக்குது. மற்ற நாள்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி விசேஷமான நாள் வந்துட்டால் மட்டும் ஊரில் இல்லாமல் இருக்கோம், ஊரில் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஊர் நினப்பு வந்துடும் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து வீடியோவே பார்க்குறேன், என்ன நிலமை போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு. இவ்வளோ நேரம் நான் வாட்டுக்கு கதை பேசிகிட்டு வந்துட்டேன். உங்கள் ஊரில் எப்படி இதே மாதிரி தான் வந்து நீங்களும் கார்த்திகை தீபம் கொண்டாடுவீங்களா, இல்லை வித்தியாசமாக இருக்குமா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்து பதிவிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓவியத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கும் இந்த மாதிரி கதை பேசிட்டேன். ஓவியத்தை பற்றி எதுவுமே பேசலை நான். இது மார்க்கர்ஸில் தான் நான் வரைஞ்சிருப்பேன். மார்க்கர்ஸ்லேயே கலர் கொடுத்துட்டேன். இதுக்கு கிளிட்டர்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்டர்ஸ் நான் கொடுக்கல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கார்த்திகை அன்னைக்கு மாலை நேரத்துலேயும் கோலம் போடுவோம். அன்னைக்கு விசேஷமான நாட்கள்னால் மாலை நேரங்கள்லேயும் நாங்கள் வந்து கோலம் போடுவோம். கோலம் போட்டு அதை மேலே விளக்கேற்றுவோம். ஆமாம், இப்போது இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் பிளெண்ட் பண்ணுறேன் இல்லையா, அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. நான் அதை அதிகமாக காமிக்கலை. அவ்வளோதான், நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.